டாக்டர், பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக திமுகவினுடைய எம்பிக்களுடைய கூட்டம் கூடினது ஒரு 2 நாளைக்கு முன்னால. அப்போ அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரெசல்யூஷனை பாஸ் பண்ணாங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல, எஸ்ஐஆர் சம்பந்தமான விவகாரம், நீங்கள் நெல்லினுடைய ஈரப்பதத்தை அதிகப்படுத்தணும், மெட்ரோ ரயிலை நமக்கு புறக்கணிச்சிட்டாங்க, அனைத்து வகைகளிலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் அந்த அன்னைக்கு அடுத்த நாள் பத்திரிகைகளில் வந்த தலைப்பு செய்தியே. ஆனால் பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடக்க தொடங்கிய பிறகு என்ன ஆகுது அப்படின்னா சார், டிமாண்டும் பிரச்சனையும் வேறையாக மாறிடுச்சு. நீங்கள் தமிழ்நாட்டில் நடந்த இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம், நீங்கள் ஒரு நீதிபதிக்கு எதிராக இம்பீச்மெண்ட் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அப்படியான கோரிக்கை எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி போயிடுச்சு. தமிழ்நாட்டில் மத கலவரத்தை உருவாக்குவதற்கு மதவாத சக்திகள் முயற்சிக்கிறது அப்படின்ட்டு பேச தொடங்கிட்டாங்க. பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுச்சு சார். அதை இப்போ சார் குமார் சார் சொன்னதை போல் நீங்கள் அது ஒரு ஆன்டி ஹிந்து பார்ட்டியாக இந்த விவகாரத்தை வைத்து, ஏற்கனவே அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க, இதை வைத்து இன்னும் அதை வலுப்படுத்துகிறார்கள். ஒரு பக்கம் பத்தாததுக்கு இங்க ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம். சார், ஏதோ ஒரு கோணத்துல இந்த தேர்தலை மையப்படுத்தி இந்த அரசியல் விவாதங்கள் மாறிக்கிட்டே இருக்குதா சார் தமிழ்நாட்டுல? கண்டிப்பா சார், நீங்க சொல்றதுல முழுக்க முழுக்க உண்மை. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் ட்ரெண்ட் எப்படி வந்துருச்சு அப்படின்னா, அதிகாரத்தை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும், அதற்கு எந்த விலையாவது கொடுக்க வேண்டும், எவ்வளவு ரத்தம் சிந்துதலை நாம் பார்க்க வேண்டும். சரி, இன்னும் குறிப்பாக சொன்னால் எவ்வளவு ரத்தம் குடித்து கூட அந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இங்க அரசியல் சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப தமிழ்நாடு தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு எஸ்ஐஆர், நிதி கொடுப்பதில் மாநிலத்தினுடைய உரிமை எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வஞ்சித்துப்பட்டே இருக்கிறாங்க. ஏன் ரயில்வே தடங்களுடைய அப்ரூவலு, எய்ம்ஸ் கல்லூரி ஒன்னும் வராம இருக்குது, இப்பதான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக நெல்லுக்கான விவசாயிகளுக்கான அந்த நெல்லை வாங்குவதற்கு ஈரப்பதத்தை 22% அதிகப்படுத்த வேண்டும் சொல்லக்கூடிய கோரிக்கை எல்லாமே தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன பாக்குறாங்க அப்படின்னா, எதிர்கட்சிகள் பிஜேபி அதனுடைய சார்ந்த கூட்டணிகள்லாம் இதெல்லாம் வலுவான ஒரு போராட்டமே அல்ல. ஓகே, இத இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். அதாவது ஒரு சாதாரண மக்களுடைய மனசுல போய் இந்த போராட்டத்தை உள்ள போய் பதிய வைக்கணும். எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு விவசாயினுடைய போராட்டம் நெல் பதம் 22% அதிகமாக்கணும், இவங்க கொடுக்கல அப்படின்னா இது ஒரு போராட்டம் நடக்குது, விவசாயிகளுக்கு கொடுக்கல அப்படிங்கறதெல்லாம் மக்கள் எதுவும் பேச மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு விவசாயிகள் செக்ஷன் மட்டும் தான் பேசும். ஓகே, ஆனா எல்லா மக்களும் பேசணும், ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும், ஒரு ஸ்டேபிளான மைண்ட் இல்லாம ஒரு ஆசிலேஷன் மைண்ட கொண்டு வரணும் அப்படின்னா மதம் சார்ந்தப்பட்ட விஷயங்கள், கோவில் திருவிழாக்கள், அப்புறம் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையில் எடுத்தாதான் அது மக்கள் மத்தியில ஆணிவேறு வரைக்கும் கொண்டு போக முடியும். சரி, அப்ப இந்த பாயிண்ட கையில எடுக்கிறாங்க. சரி, அப்ப இந்த பாயிண்ட கையில எடுக்கும் பொழுது அதுக்கு நீதிமன்றத்துக்கு போறாங்க, நீதிமன்றத்துல வழக்கு வருகிறது, நீதியரசர் ஒரு தீர்ப்பை கூறுகிறார். அப்ப அந்த தீர்ப்பு கொண்டு போலீஸ் உதவியோட எனக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்புல எனக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு கவலை என்னன்னா, ஒரு 2 சமூகமும், அதாவது இந்து சமூகமும் ஒரு அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் இருக்கக்கூடிய அந்த கோயில்களும் ஒரு அமைதியான சூழலை ஏற்பட வேண்டும். இப்ப ஒரு கோயில்ல பிரச்சனை வந்துருச்சு, சமூகங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுன்னா 2 சமூகத்தை வரவழைச்சு என்ன ஒரு நியாயமான ஒரு காரியம் சொல்லலாம், சொல்லுங்க, நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசுங்க, ஒரு தகவல் சொல்லுங்க, அதன்படி போலாம் அப்படின்னு சொன்னோம்னா அங்க இருக்கக்கூடிய அமைதி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் வரும். ஆனா இங்க பாருங்க, தீர்ப்புல பார்த்தா தீர்ப்பை நம்ம குறை சொல்லக்கூடாது, தீர்ப்பை மாற்றி சொல்லக்கூடாது. ஆனா தீர்ப்பினுடைய இது வீரர்களை, சிஎஸ்எஃப் வீரர்களை வைத்து நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது, அப்புறம் அந்த தீர்ப்பு அப்படி கொடுக்கும் பொழுது அப்ப என்னன்னா அங்க அடக்குமுறை வரும், பிரச்சனை வரும், ஆபத்து வரும் என்கிற சூழ்நிலையை கையில் எடுத்துக்கொண்டு அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லுகிறாங்க. அப்ப இந்த தீர்ப்பானது
ஒரு ஒரு சமாதானத்தை வரக்கூடிய தீர்ப்பு அல்ல என்றும் பொதுவான மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் பேசக்கூடிய தீர்ப்பு. அப்ப அங்க பிரச்சனை இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிஸ் எல்லாம் டெல்லியில போய் நம்முடைய கோரிக்கைக்காக எல்லாம் செய்யலாம் அப்படின்னா, இங்க அதை விட பத்தி எறிகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இந்த பிரச்சனை தமிழ்நாடு ஒரு மதக்கலவரமாக மாறிவிடக் கூடாது, மற்றொரு அயோத்தியாக இது மாறிவிடக் கூடாது என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இதை அங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது அது பிரச்சனையாகி வெளிநடப்பு செய்யறாங்க. ஆக அடிப்படையில பார்த்தோம்னா எப்படியாவது தமிழகத்திலே அவர்கள் காலூன்றி விட வேண்டும் என்கிற நோக்கத்திலே எந்த விஷயம் மக்கள் மத்தியிலே மக்களுடைய மனநிலையை மிகவும் பாதிக்கக்கூடிய மனநிலையாக இருக்க வேண்டுமோ அந்த மனநிலையை கையில் எடுத்து அதை காரியத்தை நடத்துகிறார்கள். ஒன்றே ஒன்று, அம்பேத்கர் அவர்களுடைய கூற்றை மட்டும் ஒன்று சொல்லுகிறேன். இந்துக்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்ததே இல்லை. இந்துக்கள் ஒற்றுமையாக இருப்பார்களானால் அதில் கலவரம் போராட்டத்தில் மட்டுமே இந்துக்களாக இருக்கிறார்கள் ஒழிய மற்ற சமயத்தில் அவர்கள் சாதிகளாகவே பிரிந்து இருக்கிறார்கள் என்பதுதான் அம்பேத்கருடைய வார்த்தை. சரி, அப்போ இந்துக்கள் இந்து அமைப்புகள் ஒன்று கூடும் பொழுது எப்படின்னா கலவரம் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது இந்து என்றுகிறார்கள். ஆனால் அந்த கலவரம் முடிந்த பொழுது அனைவரும் சாதிகளாக இருக்கிறார்கள். இதுதான் முக்கியம். ஆக இந்த இந்து அமைப்புகள் இந்துக்கள் என்று சொல்லுகிறவர்கள் அப்படி இந்த ஒற்றுமையை காக்கிறவர்கள் அந்த பிரச்சனை முடிந்த பிறகு இந்துக்களாகவா இருக்கிறார்கள் என்றால் சாதிகளாக. ஏனால் பல்வேறுபட்ட கோயில்களிலே தலித்துகள் உள்ளே விடுவதில்லை. அப்பெல்லாம் அங்க இந்துக்கள் வார்த்தையே வராது, அங்க சாதியம் தான் வரும். அப்போ இது என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இந்த மாதிரியான சென்சிட்டிவான மேட்டரை எடுத்து பிரச்சனை பண்ணி ஒரு அன்செட்டில் பண்றதுதான் இவங்களுடைய மெயின் டார்கெட். சார், அதாவது இந்த எலெக்ஷன் நேரம் அப்படிங்கிறதுனால எலெக்ஷனுக்கான எல்லா காரியங்களையும் எல்லாருமே பூத் லெவல்ல செய்ய தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். 2021 நேரத்துல நீங்க அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள்ல ஒருத்தரான திண்டுக்கல் லியோனி ஏதோ ஒரு மேடையில பெண்கள் சம்பந்தமாக பேசினாரு. அப்போ பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி அவருடைய பிரச்சாரத்தில் பேசினார். நீங்க எல்லா பிரச்சாரங்களையும் எல்லா வகையிலும் எல்லா பெரிய தலைவர்களும் பயன்படுத்துறாங்க அந்த எலெக்ஷன் நேரத்தில். அப்போ முக்கியமான பிரச்சனையாக இங்க இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி இருக்கிற எல்லா எம்பிக்களையும் கூட்டி ஒரு ரெசல்யூஷன் போட்டு அதை முக்கியமாக எடுத்து அவைக்குள் அதை பேசி அது சம்பந்தமான இதுக்கு தீர்வு காணுவதற்கு மாறாக இந்த பிரச்சனையை பேச வேண்டிய அளவிற்கான தேவையாக அரசியல் ரீதியா அது உருவாயிருச்சா சார்? எந்த பிரச்சனைய? ஒரு திருப்பரங்குன்றம் பிரச்சனைய இல்ல, திருப்பரங்குன்ற பிரச்சனையை பேசுவது என்பது ஆளுங்கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கோ ஆளுங்கட்சியில் ஆதரவாளர் இருக்கக்கூடியோ அவங்களுடைய இதே இல்ல, நோக்கம் இல்ல, நோக்கமே கிடையாது. அவங்களுடைய நோக்கமே கிடையாது. எப்ப நம்ம திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு தமிழ் கடவுளுக்கு நாம தீவை ஏத்துறோம், ஏத்தலேன்னு சொல்லலையே. பாரம்பரியமாக 100 வருடங்களாக உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு அந்த இடத்துல தானே திருப்பரங்குன்றத்துல ஏத்துறோம், அங்கதானே நம்ம ஏத்துறோம், ஏத்திக்கங்கன்னு தானே சொல்றோம், ஏத்தலன்னு யாருமே சொல்லலையே. அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா தீபத்தூண்ல தான் ஏத்தணும், அங்கதான் பிரச்சனையே. இங்கதான் நான் பேசணும் அப்படின்னு பேசும் பொழுதுதான் அங்க விவாதம் வருது. சரி, அது எங்க வருது? தீபத்தூண் எங்க இருக்குதுன்னா தீபத்தூண் எங்க வருதுன்னா உங்ககிட்ட ப்ளீஸ் நான் உங்ககிட்ட வரேன். அப்போ பாரம்பரியமாக ஏத்துக்கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஏத்தனம்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லையா, ரொட்டீனா ஏத்திட்டு தானே போலாம், அதுல யாரும் தடை செய்யல இல்லையா. சரிங்க சார், ஏத்துங்கன்னு சொல்றோம். ஆனா எதிர்கட்சிகளுடைய நோக்கம் என்னவென்றால் திருப்பரங்குன்றத்தினுடைய இதை ஏற்றுவது மட்டும்தான் அவர்களுடைய நோக்கம். வேற எந்த இப்ப ஒரு தொழிலாளர் பிரச்சனையோ உங்க இருக்கக்கூடிய நிதி கொடுப்பது பத்தியோ இல்ல எஸ்ஐஆர் பத்தியோ ஓட்டு போவதோ பத்தியோ அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கவலையே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் ஒரே கவலை தீபத்தை ஏத்தணும், பிடிக்கணும், இந்து மத விரோதி, இந்து மத அரசு, இங்க இருக்கக்கூடிய ஆட்சி நம்ம இந்து மதத்திற்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் என்று எல்லாமே சொல்றாங்க. தோழர் குமார் ஐயா கூட அதை சொல்லுகிறார். இந்த மத அரசு இந்து மதத்துக்கான எதிரி அரசு, இந்து மத விரோதிக்கான அரசு. அப்போ குமார் என்ன சொல்லணும், இந்த அரசு நிதி
மக்களுக்கு நிதி கொடுக்கவில்லை, அதற்கு எதிரான அரசோ, கல்வி சரியா கொடுக்கவில்லை, அதற்கு எதிரான அரசோ, இல்லை அதாவது வந்து இவர்களுக்கு மக்களுக்கு நல்வாழ்வு, அதாவது ஹெல்த் சரியா கிடைக்கலன்ற அரசோ, ரோடு சரியா போலன்ற அரசோ அப்படியெல்லாம் இல்ல. அவருடைய நோக்கம் இங்க இருக்கக்கூடிய அரசு இந்து மதத்திற்கு மத விரோத அரசு என்றுதான் அரசியலை இங்கதான் அரசியல் இருக்குது. நான் என்ன சொல்றேன், இப்ப இருக்கக்கூடிய அரசு கிட்டத்தட்ட கோயிலினுடைய நிலத்தை 8100 கோடி ரூபாய் கோயில் நல சொத்துக்களை தனியார் ஆக்கிரமிப்பு வைத்திருக்கிறார்கள். தனியார் ஆக்கிரமிப்பு வைத்திருந்த 8100 கோடி ரூபாய் நிலங்களை கையகப்படுத்தி இந்த அரசு வச்சிருக்கு. குடமுழக்குகள், இரண்டாவது வந்து கோயில் திருவிழாக்குகள் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். எல்லாம் இப்ப கூட திருவண்ணாமலையில கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் வந்தாங்க, ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கல, அந்த அளவுக்கு நேர்த்தியாக பண்ணியிருக்கிறார்கள். ஆக எதிர்க்கட்சிகளுடைய நோக்கம் கையில் எடுப்பது இந்த அரசை மத விரோத அரசு என்று சொல்லுவதன் மூலம் மக்களின் மத்தியிலே அந்த மத விரோத சக்தியை உண்டு பண்ணி அதற்கு அரசியல் ஆதாயம் தேடலாம் என்று நினைக்கிறார்கள். அந்த பாட்சா இங்கு பலிக்காது. இது திராவிட மண், இது பெரியார் மண், இது அம்பேத்கர் ஊற்றி வளர்த்த மண். ஓகே சார், ஓகே. பூபதிஜான் சார் வணக்கம். பூபதிஜான் சார், எப்படியாவது ஒரு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை, ஒரு அலைன்ஸை வந்து உடைக்கிறதுக்கு அரசியல் ரீதியாக எல்லா மாநிலங்களிலுமே முயற்சி எடுக்கிறாங்க. அது போல தமிழ்நாட்டில் எடுக்காம இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, கண்டிப்பாக எடுப்பார்கள். அப்படியான வாய்ப்புகள் இங்க உருவாக்கிட்டு இருக்குங்களா சார்? இங்க விஜய் எப்படியான ஒரு வாய்ப்புக்கான களமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய களம் பாத்தீங்கன்னா இப்ப 4 முனை போட்டியா இது போயிட்டே இருக்கு. சரி, இப்ப 4 முனை போட்டி, 5 முனை போட்டி, 6 முனை போட்டி போக போக பிஜேபிக்கு வயிற்றுல புளிய கரைக்குது. சரி, ஓட்டுக்கள் சிதறும், வலுவான திமுக கூட்டணி முன்னிலை பெறும். இது ஒரு பாயிண்ட். இரண்டாவது, பிஜேபியும் அதிமுகவினுடைய கூட்டணி ஒன்னும் கள நிலவரத்துல அது ஒன்னும் ஒன்றிணையல, அது எழுத்துல கூட ஒன்னும் அமையல, கள நிலவரத்திலேயே ஒன்றிணையல. சரி, அப்போ பிஜேபி சார்ந்த இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் யார புகழ் பாடுவாங்கன்னா விஜய் கட்சியை புகழ் பாடுவாங்க. சரி, விஜய் கட்சியை தூக்கி பிடிப்பாங்க. ஏன் தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னா, தம்ம அதிமுக ஜெயிக்குதோ இல்லையோ அந்த பாயிண்ட் இல்ல, விஜய் கட்சியை தூக்கி பிடிப்பதன் மூலம், ஓட்டுக்கள் சிதறுவதன் மூலம் ஆளும் திமுகவினுடைய ஆட்சி எப்படியாவது நகர்த்தி அதை நகர்த்துவதன் மூலம் அதனுடைய திராவிட சித்தாந்தத்தையும் நகர்த்துவது என்கிற உள்நோக்கத்தோடு விஜய் கட்சியை தூக்கி பிடிக்கிறார்கள். இது ஒன்று. சரி, இரண்டாவது, திருப்பரங்குன்றம் போன்ற இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய பிரச்சனை இன்னும் வலுவாக கையில் எடுக்கும். ஓகே, இது மட்டுமல்ல, இன்னும் வேற ஏதாவது பிரச்சனையை கூட வலுவாக கையில் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2. மூன்றாவது, ஒரு கோணத்தில் நான் பார்க்கிறேன், திருப்பரங்குன்றம் போன்ற பிரச்சனைகளை கையில் எடுப்பதன் மூலம் தனக்கு சாதகமாக அமையும் என்று பாஜக அதன் சார்ந்த கட்சிகள் நினைக்கிறார்கள். அது எதிராகத்தான் அமையும். எப்படின்னா, பெரியார் அன்றே கூறினார், நீங்கள் போராடுங்கள், நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு சட்டத்தை வாங்குவீங்க, கஷ்டப்பட்டு ஒரு உரிமையை வாங்குவீங்க, கடைசியில் அது நீதிமன்றத்துக்கு போகும். நீதிமன்றத்திற்கு போகும் பொழுது ஒரு சார்பானவர் நீதிமன்றத்தில் இருந்து கொண்டு நீ போராடி வாங்கியதை ஒழித்து கட்டுவார்கள் என்று சொன்னார். இது நான் சொன்ன கருத்து அல்ல, பெரியார் சொன்ன கருத்து. மதுரை நீதிமன்றம் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத, மூட நம்பிக்கைக்கு ஆதரவான நிறைய தீர்ப்புகளை மதுரை நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. ஆக திருப்பரங்குன்றத்தினுடைய வழக்கு எப்படி இருக்குன்னா, நமது மக்களுக்கு எப்படி நீதி பரிபாலனம், ஒரு மக்களினுடைய அமைதியை செய்ய வேண்டும், அமைதியை கூட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் இல்லாமல் எதிராக கலவரை தூண்டக்கூடிய, பிரச்சனை தூண்டக்கூடிய அமைப்பாக நீதிமன்றம் எல்லாம் மாறி வந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிபதி சந்துரு அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும். இந்திய அரசியல் அமைப்பினுடைய கொலீஜியம் எப்படி வேலை செய்கிறது என்பதை அந்த புத்தகத்திலே அக்கு வேறாக ஆணி வேறாக பிரிச்சு மேஞ்சிருக்கிறார்.
ஆக மக்களை காக்கக்கூடிய நீதிமன்றம், அமைதியை காக்கக்கூடிய நீதிமன்றம், சமூக ஒற்றுமையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நீதிமன்றமே அதற்கு எதிராக செய்கிறது என்பதை மக்கள் என்று புரிகிறார்களோ, புரிந்து கொள்ளுகிறார்களோ, அப்பொழுதுதான் உண்மை சரியாக தெரியும். இது ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே. அதற்கு அடுத்து நம்ம பார்க்க போறது எப்படின்னா, எப்பேற்பட்டாவது எந்த சூழ்நிலையாவது திமுக ஆட்சி அது வலுவான கூட்டணியை உடைப்பதற்கு காங்கிரஸ் மூலம் இப்ப காங்கிரஸ் கட்சி ஒரு குறிப்பு போய் விஜய் கட்சியில பேசிட்டு இருக்கிறாங்க, அங்க ஓட்டுக்காக பேசிட்டு இருக்கிறாங்க. இது போன்ற பல்வேறுபட்ட கருத்துக்களை எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாங்க சார். அதாவது டாக்டர் என்னன்னா, இன்னைக்கு தாவேகாவோடு காங்கிரஸ் பேசுகிறது அப்படிங்கிறது செய்தியாக வந்ததனால் மட்டும் இதை நாங்க இன்னைக்கு எடுத்து பேசல. நீங்க இந்த கூட்டணியை உடைக்க அதற்கு ஒரு டூலாக விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சார்ஜஸை இதுக்கு முன்னால திருமாவளவன் கூட வைத்திருக்கிறார். எங்களை இந்த கூட்டணியிலிருந்து உடைப்பதற்காக ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க, அதற்கு திருமாவளவனை பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள் அப்படின்ட்டு கூட அவரும் இந்த சார்ஜஸ் வச்சிருக்காரு. இந்த நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் அப்படி ஒரு முறிவு நிகழ்வதற்கு வித்திட வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பே கிடையாதுங்க. சலசலப்பு இருக்குது. அதாவது என்னன்னாங்க, கெயின் தான். அதாவது என்ன ஒரு வழக்குல ஒண்ணு சொல்லுவாங்க, கெயின் ஃபார் மெட்டீரியல் எவிடன்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஏதாவது கெயின் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெயினுக்காக போராடுறதா ஒண்ணு. சார், நான் காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்றேன். காங்கிரஸ் கட்சி என்னன்னா, தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சார். என்ன புரிஞ்சுக்கணும்னா, பீகாரினுடைய படிப்பினை எல்லாம் அதை எடுத்துக்கணும். பீகாரினுடைய படிப்பணியில ராகுல் காந்தி கிட்ட அந்த ஓவைசி என்கிற முஸ்லீம் எல்லாம் கிட்டத்தட்ட 4 எம்எல்ஏ வச்சிருந்தாரு. அவர் காங்கிரஸ் கட்சி கிட்ட ஒரு எம்எல்ஏ சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி எல்லாம் ஒரு கணக்கை போட்டு பீகார்ல காங்கிரஸ் சேர்ந்து இருந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு கருத்து இருந்துச்சுன்னா இப்ப இன்னைக்கு நிலைமையே வேற. கிட்டத்தட்ட 35-40 தொகுதி அவங்க மேல வந்திருப்பாங்க. காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார். நீங்க என்ன நிலைமையில் இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, கலவரம் எப்படி, உங்களுக்கு கேடர்ஸ் எப்படி, தலைவர்கள் தான் அதிகமா இருக்கிறீங்க, தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறீங்க அப்படிங்கிற நிலவரம் எல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும், உள்வாங்கிக்கணும். அது இல்லாம காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அவங்கவங்க தன்னுடைய ஒரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. தலைமை என்ன சொல்லுகிறதோ அந்த முடிவுக்கு சொல்லுவதற்காக அந்த முடிவுக்காக காத்திருப்பதெல்லாம் எல்லாம் விட்டு அப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசி உள்ளுக்குள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கேடர்ஸுக்கே என்ன பண்றது, ஒரு அவநம்பிக்கை உண்டு பண்ணுகிறது. இது போன்ற விஷயத்தெல்லாம் இருக்குது. அதனால கூட்டணியை வலுப்படுத்தணும், ஜெல்படுத்தணும் அப்படின்னா மத்த காங்கிரஸ்காரங்க எல்லாம் பேசாம இருந்துகிட்டு தலைமை மட்டும் பேசினாவே போதும். இன்னும் வலுவான கூட்டணியா அமையும், ஜெயிக்க முடியும். ஓகே சார்.